Hello all, welcome back to my channel Simply with Satya. இன்னைக்கு நாம பார்க்க போறது டிமார்ட் ஷாப்பிங் vlog. ரொம்ப நாள் ஆச்சு டிமார்ட் போய் கிட்டத்தட்ட 3 to 4 months ஆச்சு. இன்னைக்கு எப்படியாவது போயணும்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். டிமார்ட் போகணுன்னாவே 2-3 கட்டப்பை எடுத்துட்டு தான் போவேன். அங்கே போய் அவங்க கொடுக்குற பேக் 25 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால மைண்டில் நிறைய ஓடிட்டு இருந்தது. இந்த பொருள் வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், வீடியோ எல்லாத்தையும் எடுக்கணும்னெல்லாம் நினச்சிட்டு போனேன். பட் நான் ஒன்று நினச்சேன், அங்கே ஒன்று நடந்தது. நாங்கள் போனது சண்டே ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். சும்மாவே டிமார்ட்டில் கூட்டமாக இருக்கும். அதுவும் சண்டேனா சொல்லவே தேவையில்லை. எங்கள் ஊரில் டிமார்ட் இருக்குதுன்னு சொல்கிறத விட ஊரே டிமார்ட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருந்தது. எங்கேயும் வீடியோவும் பெருசாக எடுக்க முடியல. எந்த பொருளையும் பார்த்து பொறுமையாக செக் பண்ணி வாங்கவும் முடியல. கையில் கிடக்கிறதெல்லாம் தூக்கி ட்ராலியில் போட்டுட்டு பில் போட்டுட்டு வந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி டிமார்ட்டோட ஷாப்பிங் vlog. சந்து புந்துக்குள்ளெல்லாம் பூந்து எடுத்த வீடியோஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன உடனே கண்ணில் தட்டுப்பட்டது இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் தான். சர்ஃப் எக்ஸல்லேருந்து 6 லிட்டர் லிக்விடை எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஸ்நாக்ஸ் ஏரியா. இந்த ஏரியா கிட்ட நான் நிற்கவே மாட்டேன், அப்படியே பாஸ் பண்ணி போயிட்டே இருப்பேன். ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்குவேன். அது என்னென்னா இந்த நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் மட்டும் வாங்குவேன். பல்காக அப்படியே ஒரு பெரிய பேக்கெட்டாக வாங்கிடுவேன். அதில் ஃபுல்லாக ஆட்டா தான் இருக்கும், மைதா இருக்காது. 0% மைதான்னு போட்டிருக்கோம், அதனால தான் அதை வாங்குவேன். அப்புறம் அப்படியே ஸ்வீட்ஸ் இருக்கிற ஏரியா பக்கம் வந்தேன். பை 1 get 1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. அங்கேயும் எப்போவுமே எதுவும் வாங்க மாட்டேன். பட் இந்த டைம் அம்மா வீட்டில் கிடா வந்திருக்கனால ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகலான்னு பார்த்துட்டு காஜு கட்லி 2 பாக்ஸ் வாங்கினேன். பட் கிடா வந்து போகிறதுக்குள்ளேயே வீட்லேயே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டிமார்ட்லேயே இருக்கிறதுலே வேர்ஸ்டான ஏரியானா இந்த கிராசரி இருக்கிற ஏரியா தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே தான் எல்லா கூட்டமும் நின்றுட்டுருப்பாங்க. ஒரு பொருள் வாங்க முடியாது. ட்ராலியை தள்ளி விட்டுட்டு போவாங்க, இடையில பூந்துட்டு போவாங்க. யாருக்கிட்டேயும் பொறுமையே இருக்காது, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். கிராசரிஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இந்த பாக்ஸ் வாங்கலான்னு பார்த்தா 499 போட்டிருந்தது. ஒவ்வொரு டைமும் வாங்கலான்னு நினச்சிட்டு வருவேன், எடுத்து பார்ப்பேன். பட் வாங்க மாட்டேன், அடுத்த டைம் வாங்கிக்கலான்ட்டு போயிடுவேன். அதே மாதிரி தான் இந்த டைமும் நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போதைக்கு வாங்கிட்டு போகிற கிராசரிஸ் எல்லாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தான் போட்டு வச்சுட்ருக்கிறேன். பட் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் ஒன்று லிட்டோடு வாங்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட், நீ வச்சுருக்கிற பிளாஸ்டிக் டப்பே நல்லா தான் இருக்குது, அதிலே போட்டு வச்சுக்கோ, அப்புறம் பார்க்கலாம் வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. பில்லோ கவரெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சாஃப்டாக இருந்தது. 99 rupees தான் போட்டிருந்தது. பட் நாங்கள் வாங்கலை. நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு மேட்ரஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு பெட் கவர் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த கலர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். பட் என் ஹஸ்பண்ட் ரொம்ப டார்க்காக இருக்குது, அது வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கலர் செலக்ட் பண்ணார். இதனோட ரேட் எல்லாம் 399, 499, 599 அப்படி இருந்தது. நான் வந்து 599 வாங்கினேன். ஏற்கனவே இது வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு, அதனால் மறுபடியும் ஒரு பேர் வாங்கினேன். இது என்னோடய ஃபேவரட் ஏரியா. குக்கிங் யூட்டன்சில்ஸு எல்லாமே செராமிக்கில் இருக்கும், பிளாஸ்டிக்லேயும் இருக்கும். எனக்கு தேவையானதை 1-2 நான் எடுத்துகிட்டு இந்த ஏரியா விட்டு கிளம்பிட்டேன். கிளாஸ் ஜார்ஸ் எல்லாம் டிமார்ட்டில் ரொம்ப சீப்பாக இருக்கும். 2 ஜாரும் வாங்கியிருந்தேன். இந்த டைம் டிமார்ட்டில் கிடைக்கிற இந்த கேட்ச் கிளிப் கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்டே வந்திருந்தேன். இந்த கேட்ச் கிளிப்பில் இருக்க கம்ஃபர்ட்னஸ் வேறு எந்த கேட்ச் கிளிப்பையும் வராது. அதனால தான் சரி, ஆல்ரெடி இருந்தது உடஞ்சிருச்சு. கடையில் 2-3 வாங்கினேன், அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு 2 மறக்காமல் வாங்கிட்டேன். ஒவ்வொரு டைம் மறந்துட்டு போயிடுவேன், இந்த டைம் மறக்காமல் வாங்கினேன். அப்படியே ரப்பர் பேண்டும் ஒரு செட்டு வாங்கிட்டேன். டிமார்ட்டில் இந்த குர்த்தி பக்கமெல்லாம் நான் போகவே மாட்டேன். ஏற்கனவே ஒரு டைம் வாங்கி அது நல்லா இல்லை. எனக்கு ரேட்டெல்லாம் 399, 599 இப்படி போட்டிருக்கோம். பட் என்னமோ எனக்கு அவ்வளோ பிடிக்கல. அப்புறம் இன்னொன்று நான் நோட் பண்ணேன், ஆரோக்கியா பன்னீர்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. பட் இது வந்து ஹேட்சன் பிராண்டு கிடையாது. ஏன்னா அது வந்து ஹேட்சன் பன்னீர்னு மட்டும்தான் வரும். ஆரோக்கியாவில் பால் மட்டும்தான் ஹேட்சன் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆரோக்கியா பன்னீர்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே மேனுஃபேக்சரிங் பண்ணலை. சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வேண்டி தான் இதை ஷேர் பண்ணுறேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காகத்தான். இந்த பட்டியாலா, லெகிங்ஸு, குர்த்தி, சுடிதார் மெட்டீரியல் இதையெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு வந்துட்டேன். எதையுமே எடுக்கலை. ஒவ்வொரு டைம் வரப்போ இந்த மேட் வாங்கணும்னு நினைப்பேன். பட் பார்க்குறக்கு அழகாக இருக்கிறதுனால இதை காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு ஒரு மனசே வராது. அதனால் வாங்கவே மாட்டேன், அப்படியே வச்சுட்டு போயிடுவேன். சோஃபா கவரும் அப்படி தான் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துடுவேன். எல்லாத்தையும் இப்படி பார்த்துட்டு வச்சுட்டு வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறது, பட்ஜெட் ஆல்ரெடி எகிரிடுச்சு. அதனால் ஹஸ்பண்ட் போதும் கிளம்பி வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு வாங்கின பாதி பொருள் அப்படியே வச்சுட்டு வந்துட்டு எனக்கு முன்னாடியே போய் அவர் பில்லு போட்டு முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கையில் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, பில் போட்டாச்சு, நீ அதை அங்கேயே வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்துட்டார்.
பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வரப்போ அந்த பொருளெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 6 மணிக்கு டிமார்ட்டுக்குள்ளே வந்தோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு டைம் பார்த்தா 8:30 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போகும்போது 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ போனதே எதுவுமே நான் எடுத்து வைக்க முடியல. அப்படியே வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். பார்த்தீங்களா, இந்த திங்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கிற இடத்த ட்ரெட்மில். ஏன்னா இந்த ஏரியாவில் தான் யாரும் வரமாட்டாங்க. அது தூசி அடித்து கிடக்கும். யாரும் அதை தொட மாட்டாங்க. அதனால் இந்த ஏரியாவில் கொண்டு போய் எல்லாத்தையும் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு இதையெல்லாம் மறுபடியும் எடுக்கிறதுக்கு. அம்மா வீட்டுக்கு கெடா விருந்துக்கு போயிட்டேன். ஸோ 1 வாரம் கழித்து வந்து தான் இதெல்லாம் எடுக்க முடிஞ்சுது. அதுக்குள்ளேயே பாதி பொருள் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மீதி இருக்கிற பொருளை உங்களுக்கெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணுறேன் இப்போது. என் பையனுக்கு 2 டீஷர்ட் வாங்கியிருந்தேன். ஈச் 99 ருபீஸு. நல்லா சாஃப்டாக இருந்தது ஃபேப்ரிக்கு. சம்மரில் ஸோ போடுறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 டீஷர்ட் வாங்கியிருந்தேன். கடைக்கெல்லாம் போனால் 250 ரூபா சொல்கிறாங்க. அப்படியே ஒரு ஸ்லிப் இந்த கேமிசோல் எனக்காக வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிமார்ட்டில் நான் இது வரைக்கும் வாங்கினதில்ல. பட் 89 ருபீஸ் தான், ரொம்ப சீப்பாக இருந்தது. ஃபேப்ரிக்கும் நல்லா இருந்ததுங்கிறதுனால வாங்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்டுக்கு 3 சாக்ஸு. ஒரு ஷூ கடையில் கூட சாக்ஸ் வாங்க மாட்டார், டிமார்ட்டில் தான் வாங்குவார். ஏன்னா இதனோட மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் பெட் கவர் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை ஆல்ரெடி பிரித்தாச்சு. ஏன்னா 1 வீக் ஆகுதுல, புது பெட் வந்ததையுமே இதை பிரித்தாச்சு. சும்மா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கவர் மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பெட் கவரோட அன்பாக்சிங் வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பின்னு கமெண்ட்லேயும் ஆட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது செட் ஆஃப் 6 கர்ச்சீஃப்ஸு. இதனோட ரேட்டு 129 ருபீஸ். அப்புறம் நான் குக்கிங்காக ஒரு செராமிக் பிளேட் வாங்கியிருந்தேன். அதனோட ரேட் 49 ருபீஸ். அப்புறம் என்னோடய ஃபேவரட் ஒரு ஜார் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 99 ருபீஸ் தான். முந்திரி, பாதாம் இல்லை டேட்ஸ் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். 99 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. இது கூடவே இன்னும் 2 குட்டி ஜார் வாங்கியிருந்தேன். இந்த நான் ஆன்லைனில் ஒரு செட் ஆஃப் 12 வாங்கியிருந்தேன். 270 சம்திங் நினைக்கிறேன். பட் அதை விட இங்கே கொஞ்சம் சீப்பாகவே இருந்தது. 2 ஜார், ஒரு ஜார் 19 ருபீஸ் தான். இப்போதைக்கு நான் 2 மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ப்ளஸ் ஒரு பவுலு ஃபுட்டெல்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அதனோட ப்ரைஸு 119 நினைக்கிறேன். அப்புறம் ஒரு டாய்லெட் ப்ரஷ்ஷு. இதனோட ப்ரைஸ் 99 ருபீஸ். அப்புறம் ஒரு மக்கு 49 ருபீஸ். ப்ளஸ் இந்த பக்கெட்டு. இந்த பக்கெட்டோட ப்ரைஸு 199. 2 தனித்தனியாக வாங்கினேன். பட்டு கலர் எப்படியோ மேட்ச் ஆகிடுச்சு. கேஷ் கிளிப் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதனோட ப்ரைஸு 35 ருபீஸு. 2 வாங்கியிருக்கேன். அந்த பேண்டு வாங்கியிருந்தேன் இல்லையா, நல்லா எலாஸ்டிக்கான பேண்டு 32 ருபீஸ். அண்டு நைஃப் 49 ருபீஸு. அப்புறம் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுற பேட்ரியெல்லாம் ஒரு செட்டாக அப்படியே வாங்கிட்டேன். சர்ஃப் எக்ஸலில் டிட்டர்ஜென்ட் லிக்விட் வாங்கியிருந்தேன். 6 லிட்டர் வாங்கியிருந்தேன். எனக்கு எப்படியும் ஒரு 2 மாதத்துக்கு 6 லிட்டர் தேவைப்படும். தாஜ்மஹால் டீ தூள், இது ஒரு 200 கிராம் வாங்கியிருந்தேன். சின்ன பேக்கெட் வாங்கினா சீக்கிரம் காலி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு பெரிய பாக்ஸாக வாங்கிட்டேன். ஹார்பிக் லிக்விடு 1 மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் 1 இருந்தது. அப்புறம் சாமிக்கு சாம்பிராணி ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். பை 1 கெட் 1 ஆஃபர் இருந்தது. பட் நான் 1 தான் வாங்கியிருந்தேன். இப்போ இந்த 2 பேக்கில் இருக்கிற க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அவல் வாங்கியிருந்தேன், சோளம் வாங்கியிருந்தேன், கொத்தமல்லி தூள் வாங்கியிருந்தேன். எப்போவும் அரைச்ச தூள் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ அது தீர்ந்து போச்சு. மாமியார் வீட்டிலேருந்து இன்னும் கொடுத்து அனுப்பல. அதனால் நானே கடையில் வாங்கிட்டேன். சுண்டல், அப்புறம் பருப்பு, நெக்ஸ்ட்டு கம்பு வாங்கியிருந்தேன். கம்மஞ்சோறு செய்யலான்னு வாங்கியிருக்கேன். அடுத்தது ராகி. இந்த கம்பு, ராகி, சோளம் எல்லாமே நான் தோசை, இட்லிக்காக ஊற வச்சு செய்வேன். அப்புறம் உடச்ச உளுத்தம்பருப்பு, பாசிப்பயிறு, மிளகா ஆல்ரெடி வீட்லேயே இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அப்புறம் பிரியாணி அரிசி ஒரு பேக்கெட்டு, பட்டாணி, எல்லாமே 2 மந்த்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தான் வாங்கியிருக்கேன். சேமியா பேக்கெட் ஒரு 2-3 பேக்கெட் வாங்கியிருந்தேன். சீரகம் ஒரு 2 பேக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் முந்திரி ஒரு 1/2 கிலோ வாங்கியிருந்தேன். எப்போ டிமார்ட் போனாலும் இந்த முந்திரி, பாதாம், மக்கானா அதெல்லாம் வாங்கிடுவேன். கருப்பு உளுத்தம்பருப்பு பேக்கெட்டு, மஞ்சத்தூள். அப்புறம் இந்த ஜாரில் குட்டி ஜார் 1 தான் இருந்தது. இன்னொன்று எங்கேயும் காணோன்னு பார்த்தா இந்த பேக்கில் இருந்தது. க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. சீரகம், ஏலக்காய், மிளகு, வெந்தயம் எல்லாமே ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஒரு பேக் முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பேக் ஓப்பன் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி மக்கானா எப்போ போனாலும் டிமார்ட்டில் மக்கானா வாங்கிட்டு வந்துடுவேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வருவேன்.
ராகி சேமியா பெரிய பாக்கெட்டாக வாங்கிட்டேன். என் பையனுக்கு ராகி சேமியானா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, காஜு கட்லி, முந்திரி ஸ்வீட்டு 2மே காலி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே. அங்கே போய் அம்மாவுக்கு நான் வேறு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் பாதாம் பருப்பு 1/2 கிலோ, பாப்கார்னுக்காக கார்ன் ஒரு பேக்கெட் வாங்கியிருந்தேன். வரகு சேமியா ஒரு பேக்கெட் கூட வாங்கியிருந்தேன். அண்ட் மைசூர் சாண்டல் சோப்பு இப்படி பல்காக வாங்கும்போது சீப்பாக இருக்குங்கிறதுக்காக 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். ஒரு பாக்ஸில் 3 இருக்கும், மொத்தமாக 6. யூஸ்வலாக நாங்கள் வின்டரில் டவ் சோப்புக்கு மாறிடுவோம். மற்ற சீசனில் இந்த மாதிரி மைசூர் சாண்டல் வாங்கிக்குவோம். அப்புறம் பொட்டுக்கடலை, சாம்பார் பொடி, மிளகாத்தூள் தான் ஆல்ரெடி நிறையா இருக்குது. எதுக்கு வாங்கினேன்னே தெரியல. கொஞ்சம் சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடும் தீக்கிறதுக்குள்ளே. சோம்பு, உடச்ச கருப்பு உளுத்தம்பருப்பும் வாங்கியிருந்தேன். 2லேயும் ஒவ்வொரு பேக்கெட்டாக எடுத்துருந்தேன். அதாவது உடச்சதில் ஒன்று, உடைக்காத ஒன்று. பட் எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஒவ்வொன்றிலையும் 2 பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கே தெரியல. 2 பையும் காலி பண்ணியாச்சு. அப்புறம் சோப்பு செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். சர்ஃப் எக்ஸல் இல்லை 2 தான் வாங்குவேன். பட் கூட்டத்தில் இது ஏதோ ஒரு பிராண்டு ஸ்டார்லைட்டுன்னு சொல்லி அதுதான் கையில் கிடச்சது, அதையவே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ரஸ்க் ஒரு பெரிய பேக்கெட்டும், நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் ஒரு பெரிய பேக்கெட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். உள்ளே இப்படி தான் சில்வர் கலரில் ஒரு 6 பேக்கெட் இருக்கும். ஆல்ரெடி ஒரு பேக்கெட் எடுத்து காலி பண்ணிட்டோம். மோஸ்ட்லி நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் டிமார்ட்டில் வாங்க மாட்டேன். இந்த 2 ஸ்நாக்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கோதுமை மாவு ஒரு 5 கிலோ அப்படியே பெரிய பேக்கெட்டாக வாங்கிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பிளாஸ்டிக் டப்பில் தான் இந்த கிராசரிஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, அதில் தான் இப்போ எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்ருக்கிறேன். புதுசாக எதுவும் வாங்கலை. எல்லோரும் வீட்டுக்கு என்ன வாங்குகிறாங்களோ அதை தான் நானும் வாங்கியிருக்கேன். ஏதோ 1, 2 பொருள் கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ஆல்ரெடி அதில் இருந்த கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டு இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்ததை தான் ஃபஸ்ட்டு அடுக்குனேன். பழசு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ரப்பர் பேண்டு கிளிப்பு போட்டு தான் வச்சுருப்பேன். அதையெல்லாம் ஒரு சம்பளத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இதை தீர்த்துட்டு அப்புறம் தான் அந்த டப்பில் இருக்கிற கிராசரிஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். எல்லாம் வச்சு இடம் பத்தல. ஸோ இந்த ஸ்நாக்ஸு சேமியா பேக்கெட்டெல்லாம் இந்த பையில் போட்டு தனியாக அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் என்னோட டிமார்ட் ஷாப்பிங் விலாகு. இருங்க பில் எவ்வளோன்னு பார்க்காம போகிறீங்களே, 8228 ரூபா ஆயிடுச்சு. இன்னும் 2, 3 பொருள் அங்கேயே வச்சுட்டு வந்தேன் இல்லையா, அதையும் போட்டிருந்தா 10,000 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்டு தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. அவ்வளோதாங்க, இந்த டிமார்ட் ஷாப்பிங் விலாக் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.